والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும், குறிப்பாக எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை இந்த உயர்நிலையான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே எடுத்துரைத்தவனாய் என்னுடைய உரைக்குள் நகரலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பகல் பொழுதுகளை அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தவர்களாக, இரவு பொழுதுகளில் அவனுக்கென்றே நின்று வணங்கிய உள்ளங்களாக இந்த சபைகளிலே ஒன்று குழுவி இருக்கிற நாம், எங்களுடைய எண்ணங்களை படைப்பாளன் ரஹ்மான் பரிபூரணமாக பொருந்து கொண்டு சம்பூரணமான கூலியையும் வழங்கி அருள்வானாக என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே ரொம்பவே விசேஷித்து அவனை நம்பி நடக்கிற அடியார்களுடைய பண்பு என்பதாக அல் குர்ஆன் பேசுகிற ஒரு பண்புதான் பணிவு என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான பண்பு. நீங்கள் சூரா அல் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தை கண்டிப்பாக புரட்டி படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஏராளமான பண்புகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கடைபிடித்திருக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை அவனுடைய அருள்மறை குர்ஆனிலே இந்த சமூகத்திற்கு பாடமாக நடத்துகிறான். அப்படித்தான் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அந்த ரஹ்மானுடைய அடியார்கள், அந்த அளவற்ற அருளாளனின் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் நடக்கிற பொழுது மிருதுவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பணிவை கடைபிடிப்பார்கள். அந்த பணிவு எப்படி இருக்க வேண்டுமாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சஹாபாக்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வ இன்னல்லாஹ அவ்ஹா இலைய. அல்லாஹ் தஆலா எனக்கு வஹீயாக சொல்லி இருக்கிறான், அறிவித்திருக்கிறான். என்ன தெரியுமா? அன்தவாது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பணிவாக நடக்க வேண்டும். அந்த பணிவு எப்படி இருக்க வேண்டும்? ஹத்தா லா யஃப்ஹர அஹதுன் அலா அஹதின். எந்த ஒருவரும் இனி ஒருவர் மீது கர்வமாக நடந்து கொள்ளாத விதத்தில், பெருமை பாராட்டாத விதத்திலும், வலா யப்கி அஹதுன் அலா அஹதின், இன்னொருவர் அடுத்தவர் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தாத விதத்திலும் அவர் பணிவாக நடக்கும்படி அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய மனிதர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். அவர்கள் இன்னைக்கு பேசும் பொழுது எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவங்க அடுத்தவங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி நாங்க நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயாலேயே சொல்லுவாங்க. ஆனா சொல்லும் பொழுது இது பெருநாளுடைய காலம் என்கிறதால உடுப்படுக்கிறத பத்தி பேசிக்கொள்ளுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நாங்க பெருசா பெரிய விலைக்கெல்லாம் உடுப்படுக்கிற கிடையாது. அவன் ஏதோ இருக்கிற 5000 ரூபாய்க்குள்ள எத்தனையோ உடுப்படுக்கலாமா பார்த்து குடும்பத்துக்கு உடுப்படுத்துருவான். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க பெருசாலாம் உடுப்படுக்கிற கிடையாது, நாங்க என்ன மிஞ்சி போனோம்னா ஒரு ஹபாய் எடுப்போம் 25,000 ரூபாய் நின்றும், அவ்வளோ பெருசா நாங்க எடுக்க மாட்டோம். இது என்னவாம்?
பணிவாம். நாங்க பணிவா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவனுடைய உரிமையின் மீது அத்துமீறுகிற தன்மை என்பது அது பணிவுக்குரிய அடையாளம் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அதை இப்படி சொன்னார்கள். உங்களில் யாரும் இன்னொருவர் மீது பெருமை பாராட்டாத விதத்திலே, இன்னொருவர் மீது அவருடைய உரிமையில் அத்துமீறாத விதத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பணிவாக நடக்கும்படி படைத்த அல்லாஹ் எனக்கு வகையாக சொல்லி இருக்கிறான் என்கிற செய்தியை இறை தூதர் இந்த சமூகத்திற்கு முன்னால் ஒரு முறை உபதேசம் செய்தார்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா? தான் பணிவாக நடந்து கொண்டால் அடுத்தவன் தன் மீது அத்துமீறி வருவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை அப்படி சொல்லவில்லை. வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹு அல்லாஹ். ஒருவர் இந்த உலகத்தினுடைய மக்களுக்காக வேண்டி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்காக வேண்டி அல்ல, ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று தன்னை விட அதிகாரத்தில் மேலோங்கி இருப்பவர்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் பணிவாக நடக்கிறான். அப்படி என்றால் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், கண்டிப்பாக அல்லாஹ் அவனை உயர்த்தியே தருவான். உலகத்துல பாருங்க, நிறைய பெருமை பிடிச்ச மக்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய வசதியா இருப்பான், பெரிய பெரிய சொத்துல இருப்பான். அவர் வார நேரத்தில் வரக்கூடிய வாகனமே ரொம்ப ஹைபிரிட்டான வாகனமா தான் இருக்கும், ரொம்ப டொப்பான ஆடதான் அணிவார். ஊர்ல உலகத்தில அவருக்கு இருக்கிற அந்தஸ்தும் மரியாதையும் ரொம்ப பேணுதலாக இருக்கணும் என்றுதான் பார்ப்பார். அடுத்த மனிதன் வந்தால் சலாம் சொல்ல மாட்டார். இன்னொருவன் தன்னை விட தாழ்ந்தவர் வருகிறார் என்று சொன்னால் முகத்துக்கு நேராக சிரிக்க மாட்டார். எப்படி தெரியுமா பாப்பாரு? சலாம் சொல்லி பேசினால் நம்முடைய தரம், நம்முடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சி போயிடும் என்பதை மட்டும் பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய மக்களுக்காக வேண்டி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்திற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் பணிவாக நடப்பானாக இருந்தான் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த மனிதனை உயர்த்தியே தருவான். இன்னைக்கு பாருங்க, சாதாரணமா ஒரு படிச்சவர் பெரியவராய் இருப்பார், வைத்தியராய் இருப்பார், டாக்டராய் இருப்பார். அவருக்கு இந்த சமூகத்துல அவரை டாக்டர் அல்லது பெரும்பெரிய வைத்தியசாலைக்கு பெரிய ஒரு இன்சார்ஜா இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குரிய கண்ணியத்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பார்க்க முடியும், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனால் தெருவில் இறங்கி ஒரு ரோட்டில் இறங்கி நடந்து போனால் அடுத்த மனுஷன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். என்னன்னு கேட்டால் பெருமை பிடிச்சவனப்பா இவன் அப்படிமா. பெரிய பெரிய அந்தஸ்துல இருப்பாரு, ஹாஜியார் என்று சமூகத்துக்கு முன்னாடி பெரிய பதவியோட வழங்குவாரு. தெருவில் இறங்கி போனால் ஒரு மனுஷனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனால் நாளாந்தம் பள்ளிக்கு வார ஒரு மனிதர் சஃப்புல இருந்து தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி வெளியிறங்குற போதெல்லாம் சலாத்தை சொல்லிட்டு சிரிச்சிட்டு பழகிட்டு சந்தோஷமாக வெளியிறங்குற மனிதர் ஒரு நாள் சஃப்புல இல்லைன்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கு வாரவங்க கேட்பாங்க, எங்க போற காணலையே. அவரை பார்த்தால் பின்னுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது, பெரிய சொத்து வசதி பெரிய பெரிய அந்தஸ்தெல்லாம் அவருக்கு இருக்காது. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர். அடுத்தவரை பார்த்து சிரிப்பாரு, சந்தோஷமாக நடப்பாரு, மனசுல வஞ்சகம் இல்லாம இருப்பாரு. அல்லாஹு தாலா அவரை சமூகத்துக்கு முன்னாடியே உயர்த்தி வைப்பான். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அந்த இனியத் இருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லவ் துஈது இலா திராஇன் அவ் குராஇன் லஅஜப்து. எனக்கு ஒரு ஆட்டினுடைய ஒரு விலா பகுதி தான் அல்லது ஆட்டினுடைய ஒரு கால் பகுதி தான் எனக்கு விருந்துக்காக வைக்கப்பட்டு அழைக்கப்பட்டால் நான் அதற்கும் பதில் அளிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர். நாம யோசிக்கலாம், நம்ம ஊர்ல ஆட்டுக்கு இருக்கக்கூடிய விலைக்கும் டிமாண்டுக்கும் ரசூலுல்லாஹ் பெருசா தான் சொன்னார்னு யோசிக்கலாம். இல்லை அன்பார்ந்தவர்களே, இங்கு வெளிநாட்டுக்கு போனவர்கள் இருப்பார்கள். வெளிநாட்டில அதிலையும் இந்த மக்கா மதீனா போன்ற இடத்துல ஆட்டினுடைய பெருமதி ரொம்ப சீப். அப்படித்தானே? ரொம்ப சீப்.
அதுலயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க பாருங்க, இன்று வரைக்கும் அப்படித்தான் அது இருக்குது. எனக்கு விலா பகுதியோ அல்லது கால் பகுதி தான் வச்சு அழைக்கப்பட்டாலும் அந்த விருந்துக்கும் நான் பதில் அளிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் தங்கு தராத ஆரம் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பாடு அது அப்படி மேலோங்கி இருந்தது. அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்து வீட்டில இருந்து அவன் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு கறியை ஆக்கிட்டு கோப்பையில கட்டி கொஞ்சம் கொண்டு வந்து இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி தந்தால் கொண்டு வந்து ஏங்க பாரு எப்படி இருக்கிற சாப்பாடு இதெல்லாமா கொண்டு வந்து தருவான், இதெல்லாமா எங்களுக்கு கொண்டு வந்து தருவான், எங்களை பார்த்தா என்னவா தெரியலாம் அவங்களுக்கு அப்படியும்பா மனைவி. அல்லது மனைவியினுடைய வீட்டில இருந்து ஏதோ ஒரு சாப்பாடு வந்தால் கணவன் பாரு என்னத்தை கொண்டு வந்து சந்திக்கிறான் அப்படிம்பா. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முறைமை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பை பாருங்க, எனக்கு அழைக்கப்படுவது ரொம்ப தரம் குறைந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவுக்கும் நான் பதில் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அந்த பண்பையும் பணிவையும் இந்த சமூகத்திடத்திலே பாடம் நடத்திய உன்னதமான மா மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர், புனிதர். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் அதுபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று சொன்னால், ஓட்ட பந்தயத்தில எல்லாம் ரொம்ப வேகமாகவே ஓடி ஏனையவைகளை எல்லாம் ஏனைய ஒட்டகங்களை எல்லாம் தாண்டி போகிற ஒரு தன்மை நிறைந்த ஒரு ஒட்டகம். சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் ஒரு முறை இருக்குது, ஒரு நாட்டுப்புற அரபியினுடைய ஒரு ஒட்டக அவடத்துக்கு வருகுது, அந்த இடத்துக்கு வருகுது. நல்லா கொஞ்சம் கேளுங்க. வார நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஒட்டகத்தை மிதம் மிஞ்சி வேகமாகவே அந்த ஒட்டகம் ஓடிடுது. சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போயிட்டு, ரொம்ப கவலையா போயிட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகம் எல்லா ஒட்டகங்களையும் தாண்டி வேகமாக ஓடக்கூடிய ஒரு தன்மை நிறைந்த ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை இப்ப வந்த இவர் ஒட்டகம் முந்திட்டே என்று சஹாபாக்களுக்கு ஒரு கவலை உருவாகிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வலஅஹு. நிச்சயமாக கண்டிப்பாக இந்த உலகத்தில் உயர்ந்து செல்லுகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை அல்லாஹ் தஆலா ஒரு முறையேனும் தட்டி விடுவது அவன் மீதுள்ள கடமை என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உண்மையில பாருங்க, ஒன்றில இருந்து ஒரு மனிதன் அப்படியே மேலுக்கு மேலுக்கு மேலேறி போகிற பொழுது அவனுடைய உள்ளத்தில் அவனை அறியாமலே பெருமை வந்துடும். அல்லாஹ் தஆலா சின்ன ஒரு பிரச்சனையில காட்டுவிட்டுருவான் பிடிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க சொல்லுவாங்க, நான் இல்லைன்றால் இந்த உலகத்துல ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அடுத்தவனுக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு அந்த உதவியை சொல்லி காட்டி, நீ நான் செய்யற இந்த உதவி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீயும் உன்னுடைய குடும்பமும் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிற கட்டத்தில் இருந்திருப்பீங்கப்பா. ஆனால் அல்லாஹ் தஆலா சின்ன ஒரு பிரச்சனையில காட்டுட்டுவான், நீ இல்லைன்னாலும் இந்த உலகம் நடக்குமா பாம்பா. கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள், உயர்ந்து செல்லுகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை ஒரு முறையேனும் தட்டி விடுவது அல்லாஹ் மீதுள்ள கடமை என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் பணிவை இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த விதம். எப்போதுமே வெற்றி ஒரு மனிதனுக்கு வெறும் என்பதும் கிடையாது, நிரந்தரமாக அவன் தோற்றுக்கொண்டுதான் போவான் என்பதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதையெல்லாம் கடந்து ஒரு அழகான பண்பாட்டை போதிக்குது. என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் உயர்ந்தாலும் உன்னை விட உயர்ந்த ஒரு ரப்பு இருக்கிறான். அந்த பண்பை இந்த இஸ்லாம் போதனை செய்கிறது. எப்படி பாருங்க, அதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற ஒன்று. ஆனால் இன்றைக்கு ஓயில் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் போய் ஸ்கூல்ல சாதாரணமா சேர்மான் இதை செய்யோ இதை செய்யலாம் என்று சொன்னாலும், ஏழு எழுதின மாணவர்கள்ட்ட போய்
அதை பத்தி கதைக்கிறதுக்கே ஏல் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் ஸ்கூல்ல போய் இதை செய்யாத மனம் என்று சொல்றதுக்கே பயமா கிடக்கு. சேருக்கு மாறி முறைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், பார்க்க முடியல. வாப்பாக்கு மாறி கதைக்கிறான். அந்த பண்பையும் பணிவையும் பார்க்க முடியல. ஒரு காலத்தில எல்லோரும் சொல்லுவாங்க, பழையவங்கெல்லாம், எங்களுக்கு அடிச்ச சேர்மார், எங்களுக்கு அடிச்சு அடிச்சு எங்களை வளர்த்ததினால், எங்களுடைய வாப்பா உம்மா அடிச்சு வளர்த்ததினால் இன்றைக்கு நாங்க இந்த அளவுக்கு சமூக கௌரவத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வாப்பாவுக்கு தண்டிக்க முடியல. வாப்பாவை பார்த்து புள்ள முறைச்சு, என்ன 112 எனக்கு அடிக்கவான்னு கேட்கிறான், 192 எனக்கு அடிக்கவான்னு கேட்கிறான், 119 அடிக்கவான்னு வாப்பாவை பார்த்து கேட்கிறான். எந்த அளவுக்கு மாறி போயிட்டு காலம், எந்த அளவுக்கு இருக்குது சமூகம். அவன் மாறியதும் மாற்றியதும் பணிவை இழந்த ஒரு சமூகமாக இன்றைக்கு பார்க்கிறோம். நீங்க வீட்டில் போய் சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அல் குர்ஆனிலே இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும், குடும்பத்தை வழிநடத்துகிற ஒவ்வொரு தந்தையும், குடும்பத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு தாயும், இந்த உலகத்தில் பணிவாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனை கொஞ்சம் புரட்டி சூரா லுக்மானை கொஞ்சம் படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு தந்தை செய்த உபதேசத்தை அவருடைய திருமறையில் பதிவு செய்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசம். அதிலே தன்னுடைய பிள்ளைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, மகனே, இந்த உலகத்தில் நீ நடக்கிற பொழுது பெருமையாக நீ நடந்து விடாதே. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், அடுத்த மனிதரோடு நீ பேசுகிற பொழுது உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே மகனே. அல்லாஹ்வுடைய திருமறை இந்த உபதேசத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லுது. படிச்சு கொடுக்கிற ஆசிரியருக்கும் பிள்ளைகளோடு நடக்கிற முறைமை தெரியல, ஒழுக்கம் தெரியல. அதே போன்று படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரியரோடு நடக்க வேண்டிய முறைமை தெரியல. இன்னைக்கு ஒரு சில பாடசாலைகள்ல தன்னை கண்ணியப்படுத்தணும் என்கிறத அவங்களாகவே விரும்பி தேடி வச்சிருக்கிறாங்க. எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்னைக்கு பாடசாலைக்குள்ள போனால் சேர்மார் வாராங்க சொல்லி சொன்னாலே அந்த சேரை பார்த்து எல்லோரும் எழும்போனும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிறீங்க. எல்லோரும் எழும்போனும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, மன் அஹப்ப அயதமஸ்ஸல பைன யதைஹி الناس யக்தியாமா ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார். யார் ஒருவர் தனக்கு முன்னால் இன்னொருவர் எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்பதை விரும்புவாரோ அவர் இந்த உலகத்தில் இருந்த மாதிரியே நரகத்தை புக் பண்ணட்டும். நாங்கள் சொல்லலாம், ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், தன்னுடைய இடத்தை நரகத்திலே ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இவ்வளவு பெரிய டேஞ்சரான வார்த்தை. சார் ஸ்கூலுக்குள்ள போவார், சார் சலாம் சொல்ல மாட்டார், பிள்ளைகள் எல்லாம் ஒளிம்பி சலாம் சொல்லும். 30 பிள்ளைகள் என்ற சாதாரணமா யோசிச்சு பாருங்க. பாரத் சார் 30 பேருக்கும் பதில் சொல்லணும், சொல்லுவாரா? எல்லோருமே அஸ்ஸலாம் வலைக்கும் என்று சொன்னால் பாரத் சார் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிட்டு வந்து குந்திருவாரு, உட்கார்ந்துருவாரு. அப்ப அந்த இடத்துல சலாத் முழுமையாக சொல்லப்படுது. ரமலான்ல சொல்ல சொன்னாங்க, ஒரு பெரும் கூட்டத்திற்கு ஒரு சிறு கூட்டம் சலாம் சொல்லட்டும். பெருங்கூட்டம் என்று சொல்லி சொன்னால் சிறு கூட்டம் சலாம் சொல்லட்டும். அதுல வரக்கூடிய ஒருவர் சலாம் சொன்னால் போதுமானது. ஆனா இந்த சட்டத்தை எல்லாம் மறந்து எப்படி நடக்குது பாருங்க பாடசாலையினுடைய சூழ்நிலை. உண்மையில் கேள்விக்குறியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதையெல்லாம் கடந்து ஒரு உன்னதமான நிலையிலே நிற்கிறது. அதையெல்லாம் கடந்த ஒரு உன்னதமான நிலையிலே நிற்கிறது. ஆதலால் பணிவு என்று சொல்லுகிற பண்பு என்பது உண்மையில் மகத்தான பண்பு என்பதை உறவுகளே நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, மக்களே உங்களுக்கு நான் சுவர்க்கவாதிகள் யார் என்பது தொடர்பில் உங்களுக்கு அறிவித்து திரட்டுமா என்று கேட்டாங்க. சுவர்க்கவாதிகள் யார் என்பது தொடர்பில் சொல்லிட்டு சொன்னார்கள், குல்லு தஈஃபின் முத்தலஇஃப், ஒவ்வொரு பலகீனமான இன்னொருவதினால் பலகீனத்துக்கு உட்படுத்தப்படுகிற ஒவ்வொருவரும் சுவர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னார்கள், அந்த சுவர்க்கவாதி, அந்த பலகீனமானவன் அல்லாஹ்விடத்திலே சத்தியமிட்டு ஒன்றை எதிர்பார்த்து கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பான். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்
சொல்லிட்டு கேட்டார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாதி என்பவர்கள் யார் என்பது குறித்து உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெருமை அடிக்கிற, வறண்டு பிடிக்கிற ஒவ்வொருவரும் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். பெருமை ஷைத்தானிடமிருந்து வருகிற ஒரு மிக மோசமான ஒரு பண்பு. இந்த உலகத்தில், இந்த அகிலத்தில் இடம்பெற்ற முதலாவது பாவம் பெருமை. கண்ணியத்துக்குரியவர்களை, பெருமை. இந்த உலகத்தில் இந்த ஷைத்தானால இடம்பெற்ற முதலாவது பாவம் பெருமை. ஆதம் நபிக்கு சுஜூது செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த சுஜூது செய்ததை மறுத்தான் முதலாவதாக ஷைத்தான். அந்த ஷைத்தான் மறுத்தது முதலாவது பெருமை. அந்த பெருமை தான் இந்த உலகத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான, மிக முதலான பாவமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் கை கொள்ளக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். பெருமைக்காக வாழுகிற வாழ்க்கை. நிதர்சனமான இந்த உலகத்தில் நிதானத்தை இழந்து வாழுகிற மக்கள், தான் இந்த உலகத்தில் வாழ்றோம், நமக்கென்று இருக்குது வாழ்க்கை, நம்முடைய தேவைக்காக வேண்டி நாங்க உழைக்கிறோமா என்று கேட்டால் உண்மையிலேயே அது கிடையாது. இன்னொருவனை பார்த்துதான் நாங்க உழைக்கிறோம், இன்னொருவனை பார்த்துதான் நாங்க சம்பாதிக்கிறோம், இன்னொருவன் கட்டுற வீட்டுக்குத்தான் நாங்க பார்க்கிறோம். நமக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட இருந்தாலும் நிம்மதியாக செலவு செய்ய முடியல. ஏன்? அடுத்தவனை பார்த்து பெருமையா பெருமை என்று வாழுகிற மனிதன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது பணிவுக்கு மாற்றமான ஒரு பண்பு. அந்த பண்பு எங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு என்று சொல்லி சொன்னால், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் பெருமையினுடைய கடுகளவு அந்த தன்மை இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர். நம்முடைய இபாதத்தையே கேள்விக்குறியாக்குற விஷயம் இல்லையா? எங்களுடைய இபாதத்துக்கே ஒரு கேள்விக்குரிய உருவாக்குற விஷயம் இல்லையா? சர்வ சாதாரணமாக நாங்கள் மறந்து வாழுகிறோம். போடுற உறுப்புல இருந்து ஓடுற வாகனம் வரைக்கும் பெருமையை மட்டும்தான் பார்க்குது. பணிவுங்கிறத ஒன்றுமே காணல. உண்மையில் பணிவு என்கின்ற பண்பு இந்த உலகத்தில எங்களுக்கு அழகான பாடங்களை சொல்லித்தர வேண்டும். அதைத்தான் இந்த ரமலானும் எங்களுக்கு பயிற்சி தந்துச்சு. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால், அவரோட பிரச்சனை படுறதுக்கு ஒரு மனிதர் வாராரு, அவரோட சண்டை பிடிக்கணும் என்று ஒருவர் வாரார், அவரோட ஏசி பேசணும் என்று ஒருவர் வாரார் என்று சொன்னால், ஒன்றுக்கு 2 வாட்டி இன்னி ஸாயிமும் மர்ரத்தை, நான் நோம்பாளி என்று சொல்லிட்டு ஒதுங்குங்க. நாங்க பணிவை போதிக்குது. அப்படி இல்லை, இப்படி இரு, அந்த பக்குவத்தை ஊட்டுது. ஆனால் பணிவை மறந்து வாழுகிற சமூகமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் பணிவு என்பது அல்லாஹ் விரும்புகிற, அல்லாஹுடைய அடியார்களுடைய பண்பு என்று அல் குர்ஆன் பேசுகிற ஒரு பண்பு என்பதை சகோதரர்களே, உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் என் அன்புள்ள சகோதரர்களே, பணிவாக இந்த உலகத்தில் வாழுவோம். அந்த பணிவு இந்த உலகத்தில் நாங்கள் பணிவாக நடக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் எங்களை அறியாமலே உயர்த்தி கொண்டே செல்லுவான் என்கிற உணர்வை உணர்ந்து கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் பக்குவம் பெற்று ஒழுக்கமாக வாழ்ந்து அவனுக்கு விருப்பமான அடியார்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. வா ஆகிர் தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.